ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டீமன் ஃபாக்ஸ் கேமிங். அதாவது இப்போ நம்ம அடுத்த கேம் பிளே வீடியோ போடலாம் தான் வந்திருக்கோம். அதாவது 99 Days in the Forest இந்த கேம் பிளே தான் போடலாம் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கேம் பிளே நான் சூஸ் பண்ணேன்னா, ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவர் சப்ஸ்கிரைபர் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஸ்கிரைபர் ஆகிட்டார் இப்போது. என்னன்னா அவர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ப்ரோ, இங்கே போய் 99 days போடுங்க, 30 days சர்வே பண்ணுங்கள், அப்படியே நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாரு. தேங்க்யூ ப்ரோ. அந்த ப்ரோ நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம 99 days தான் போக போகிறோம். சோலோவா? ஓகே, என்னோட எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நான் எங்கே போய்ட்டு சோலோவாக க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ எல்லோரும் போகிறாங்க. அது ஒரு இருக்குது. ஓகே, நான் சோலோவாக க்ரியேட் பண்ணிட்டேன். நம்ம சோலோவாக போயிட்டு வேறு லெவல் மாஸ்க் காட்ட போகிறோம் இன்னைக்கு. வாங்க போகலாம். அவர் என்ன சொல்லுங்க, 30 days சர்வே பண்ணுங்கள், ஒரு சைல்டை காப்பாற்றுன்னு சொல்லியிருந்தாரு. இந்த கேம் பற்றி நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். வாங்க போகலாம் உள்ள. கேம் வந்துச்சு. மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். நீங்களும் அது மாதிரி என்னால் கேம் வேணுமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். அதே மாதிரி பிளாக் ஸ்விட்ச் பார்ட் 2 வேணாலும் சொல்லுங்கள், நான் போடுறேன். ஓகே, டக்குன்னு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. சரி, ஃபஸ்ட்டு எத்தனை கோல் இருக்கும், போய் நான் கோல் எடுத்துக்கிறேன். நம்ம மரத்தை வெட்டி போட்டுடலாம். இந்த நார்மல் ஆட்ஸில் வெட்டுனா ரொம்ப டைம் எடுக்குது. நம்ம குட் ஆட்ஸ்க்கு இது பண்ண ஷிஃப்ட் பண்ணி ஆகணும் போல். அதே மாதிரி பனி ஃபுட் வேணும் அதுக்கு. ஸோ நம்ம பனியை போய் உட்காந்து வெட்டலாம். அதே மாதிரி சாப்பாடு தேவைப்படும். ஓகே கைஸ், இதுதான் நம்மளோட அது என்ன வீடியோ சொல்கிறது, நம்மளோட ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ண வீடியோ. நான் இப்போ எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் போட்ட மாட்டேன். நம்ம பனி ஃபுட் கிடச்ச அப்புறம் தான் போடுவேன். ஏன்னா எனக்கு ஒரு ட்ரிக்கு தெரியும். நான் என்ன பண்ணுவேன்னா, அது ட்ரிக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் பனி ஃபுட் கிடச்சி நான் நிறைய மரம் வெட்டின அப்புறம் போயிட்டு நான் போடலான்னு இருக்கேன் எல்லாத்தையும். பனி ஃபுட் கிடைக்காது போல இருக்கே. ஓகே, வாங்க. இது நம்ம இதுதான் வெட்டி பார்க்கலாம். கிடச்சிச்சு கைஸ் பண்ணி ஃபுட். அண்ட் நம்ம இன்னும் கொஞ்சம் மரத்தை வெட்டலாம், பக்கத்தில் இருக்க மரத்தையே. லெவல் 3க்கு போனால் கூட பரவாயில்ல. நம்ம லெவல் 3க்கு போயிட்டா நல்லாயிருக்கும். நைட் இஸ் அப்ரோச்சிங் காமிரருக்கு வெட்டலான்னு இருக்கேன் மரத்தை. சரிவா, இந்த மரத்தோட நிறுத்திட்டு நம்ம போய் போட்டுடலாம் கேம்ப் ஃபயரில். ஓகே, முதல்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் போய் போட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் போடலாம் இன்னும். ஓகே, லெவல் 2 வந்துருச்சு. பக்கத்துலேயே ஒரு செஸ்ட்டு, அதாவது எப்படி சொல்கிறது, அங்கே வந்து சமாதி இருக்குது. நாங்கள் வாங்க போகலாம். வாங்க. சூப்பர். கேம்ப் ஃபயரில் போடாமல் இதில் போட்டுருக்கேன். ஓய்யோ, இன்னும் கொஞ்சம் மரம் வேணுமே. மொத்தமாக 2 செஸ்ட்டு பார்த்துட்டேன். அங்கே ஒரு வீடு, இன்னொன்று ஒரு சமாதி. அங்கே வந்து ஒரு கேம்ப்பு தெரியுது கைஸ் அங்கே. சரி, ஓகே வாங்க. கேம்பே படுத்தலாம். அதுக்கு மாதிரி நம்ம ஃபில் பண்ணிட்டு போடலாம். ஃபுல்லாக பண்ணிவிட்டு எடுத்துருவாடா. இப்போ மேப் வர நம்ம பில்ட் பண்ணோம். இது ஃபில் பண்ணியாச்சு. நம்ம போய் இப்போ மேப்பை பில்ட் பண்ணுறதுக்காக போட்டுடலாம். நம்மளுக்கு அவார்லாம் கொடுத்துருக்காங்க. போ டக்கு. ஓகே, வெட்டி கொஞ்சம் 3 வீடு கிடச்சிச்சு. லைட்ஸ் அப்ரோச்சிங்க போட்டாங்க. ஐயோ, பெரிய பட்டுச்சு. மறுபடியும் வெட்டலாம். நிறைய ஃபுட்டு வெட்டி கிராஃப்டிங் பெஞ்ச்லேயே போடணும், இதுலேயும் போடணும். கோடெல்லாம் கிடைக்கும் நிறைய. இது நம்ம மேப் எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே நம்மளுக்கு நிறைய இது கிடச்சிடும் கைஸ். ஓகே வாங்க. நான் கண்டென்ட் இதெல்லாம் பார்க்குறேன், சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது. அவர் சொன்ன மாதிரி நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். போகலாம். இப்போ மேப்பு பில்ட் பண்ணியாச்சு. இங்கே தானே பார்த்தேன் வீடு. சரி, நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கே ஒரு ஸ்க்ராப்பு. ஓகே, வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்க்ராப்பு. சொல்லுவா நரி. இங்கே ஒரு கோலை பார்த்தேன், எப்படி இருக்கிறது. சரி, அங்கே உள்ளே போயிடலாம். சுத்தா எடுத்தாச்சு. அதோ பார்த்துடுங்க வீடை.
செஸ்ட் இருக்கும், இது ஓப்பன் பண்ணிவிட்டு குட்ஸா கச்சா நல்லாயிருக்கும். ஓகே குட்ஸாக்கு வேணும்னு வேண்டிக்கோங்க. ஸ்பியர் போடு, ஸ்பியரும் நல்ல இதுதான், ஸ்பியர் எடுத்துக்கலாம். இதே கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஓகே வாங்க போகலாம். கேம்புக்கு போயிட்டு போட்டு வரலாம். இது மறுபடியும் இங்கே வரணும். இங்கே வந்து சேர்ஸில் இருக்குல்ல, அந்த சேர் வந்து நம்ம கிராஃப்டிங் மெட்ஸில் போட்டால் நிறைய வுட்டு கிடைக்கும். ஃபியூல் இல்லை போல இருக்கு, ஃபியூல் அதுக்கு போட்டுக்கலாம். சாப்பாடு இல்லை சாப்பிட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம அங்கேயே போக மறுபடியும். இது நம்ம குரூப்பாக இல்லைனா இன்னும் ஜாலியாக இருக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளாட்லாம். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, விளையாடுறதுக்குன்னே வெயிட் பண்ணுறாங்க. மறக்காமல் விளாட்லாம், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்குள்ளே என்ன இருக்கும்? ஓகே இங்கே ஒரு ஸ்க்ராப்பு. டோரை ஓப்பன் பண்ணி பாரு. இங்கே ஒரு ஸ்க்ராப். ஐயோ ஃபுல்லாகிடுச்சே. சரி வாங்க நம்ம போயிட்டு அப்படியே இதை வாங்கிடலான்னு இருக்கேன். எல்லாத்துலையும் ஸ்க்ராப்பாக இருக்குது. சரி நான் இன்னொரு செஸ்ட்டு பார்த்தல, அங்கே போயிட்டு நான் அங்கே என்ன கிடைப்பாங்க. ஏன்னா வந்து இப்போ எடுத்த உடனே நம்ம போயிட்டு வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது குட்ஸாக் வாங்கிட்டோன்னா இப்போ இந்த செஸ்ட் ஓப்பன் பண்ணால் குட்ஸாக் கிடைக்கும், வேஸ்ட். ஸோ இப்போ நான் இந்த செஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஆனால் எடுத்த உடனே ஸ்பியர் கிடச்சிச்சு, ஒரு நல்ல விஷயந்தான். ஃப்ளாஷ் லைட். சரி இப்போ இங்கே ஸ்பியர் வச்சு நான் நிறைய வட்டியில் எனக்கு ஊசி எப்படி இருக்கும். ஐயோ கிடைக்கலையே. அங்கே ஒன்று இதுக்கு பார்த்துட்டேன். கைஸ் குழந்தைய காப்பாற்ற இடம் இருக்குது. குழந்தைய காப்பாற்ற நமக்கு ஒரு ரைஃபிள் வச்சு, ரைஃபிள் கேட்குறப்ப ரிவால்வர் கிடச்சா ஓகே, போய் டக்குன்னு குழந்தைய காப்பாற்றிடலாம். ஓ சூப்பர் சூப்பர். இங்கே ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு, அதை கூட அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ ஃபியூல் இல்லை, ஸோ ஃபியூல் தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ அப்போ ஃபியூல் எடுத்துக்கலாம். சரி இந்த டெஸ்ட்டில் என்ன கிடைக்குன்னு பார்க்கலாம் வாங்க. என்ன கிடைக்க போதும்? மாடு வால் ஃப்ளாஷ் லைட்டா தான் கைஸ் கடுப்பு. ஸோ வாங்க நான் இப்போ வச்சுருக்க பன்னி ஃபுட்டை வச்சு நான் வாங்கிடலான்னு இருக்கேன். பன்னி ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் கொடுத்துக்கலாம். ட்ரேடர் போயிடாத, வந்துட்டேன். குட்ஸாக் தான் சரி. முதல்ல இதெல்லாம் பண்ணிட்டு போய் இது கேம்பில் போடுங்க. ஐயோ தெரியாமல் கிராஃப்டிங் மெட்ஸில் போட வேண்டிய சேர்ஸ் எடுத்து நான் போய் இதில் போட்டேனே. பரவாயில்ல வாங்க போகலாம். இதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு வேணும். ஸோ சாப்பாடு வெட்டி வச்சதெல்லாம் நம்ம எடுத்துருக்கலாம். மறுபடியும் உல்ஃப் கிடச்சா எப்பயும் நல்லாயிருக்கும். அங்கே உல்ஃப் இருக்குது பக்கத்தில் கோல் மீன் போடு. இங்கே செஸ்ட்டு ப்ளஸ் 5 கோல் வேறு லெவலில் இருக்கும். ஓகே வாங்க போகலாம். இங்கே இந்த ரேலியில் ஒரு கோல். ஐயோ இங்கே பாருங்கள் இன்னும் நிறைய இருக்கு. போடி நமக்கு செம்ம லக்கு இன்னைக்கு. ஃபில்லே ஆகிடும் போல இருக்கு. ஓ ஓ ரூபி செஸ்ட்டு இது கிடைக்கிற எதிரே பார்க்கல. எடுத்த உடனே டே 2லே கிடச்சிச்சு. என்ன கிடச்சிது? ஓ பாடி ஆர்மர் சூப்பர், எடுத்துக்கலாம். டேக் கொடுத்துட்டு இதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டு எடுத்த உடனே ரூபி செஸ்ட் கிடைக்கும் நான் யோசிச்சு கூட பார்க்கல, கிடச்சிச்சு. ஓகே இங்கே உள்ள ஒரு 2 கோல். இன்னும் நம்மளால் ஒரு கோலை தான் எடுக்க முடியும். இப்போ ஏதாச்சும் கிடச்சிதுன்னா ஸ்டோர் பண்ணுற மாதிரி கிடைக்கூட வேண்டிக்கோங்க. இங்கே சொல்கிறீங்களா பார்த்தீங்களா? குட். பாருங்க கேனு, கோலோட கேன் தான் பெருசு. நம்ம கேன் எடுத்துக்கலாம். ஆனால் முடிஞ்சுது நம்மளுக்கு வேறு. ஸோ அங்கே போங்க மறுபடியும் போகலாம். செம்மையாக லூட் கிடச்சிருக்கு. நான் ரூபி செஸ்ட்டில் வராச்சு கிடைக்குன்னு பார்த்தேன், இது கிடச்சிருச்சு. பரவாயில்ல வாங்க, நம்மளுக்கு லக்கு இதுதான். ஆனால் இதுவே சமையல் தான், நம்மளுக்கு ஹெல்த்து கொஞ்சம் கம்மியாகவே குறையும். ஓகே கேம்ப் 4 ரீச் ஆயிடுச்சு. ஒரு ஸ்க்ராப் கூட இல்லையா? இதெல்லாம் பார்த்தேன். ஓகே வாங்க நம்ம இன்றைக்கி 30 days சர்வே பண்ண சொன்னாங்க. ஆனால் டைம் பத்தாது போல், இதுக்கு 9 minutes ஆயிடுச்சு. ஓகே அந்த 9 minutesல நம்ம 10 minutes வீடியோ தான் போடலான்னு இருக்கும். இது மாதிரி ரொம்ப அதிகமாக போட்டால் வியூஸ் கொஞ்சம் அதிகமாக கிடைக்க மாட்டேங்குது. நம்ம ஒரு 10 days கிட்ட சர்வே பண்ணலாம் கைஸ். அதாவது பண்ணலாம் நம்ம 7க்கு அப்படியே போட்டுடலாம். அதுக்கு பாருங்களா? சரி ஓகே நம்ம ஹெல்த்தை ஃபுல் பண்ணிக்கிட்டு நம்ம போய் எக்ஸ்ப்ளோருக்கு போகலாம். எக்ஸ்ப்ளோரிங் மறுபடியும் ரூபி செஸ்ட் கிடச்சா நல்லாயிருக்கும். அஸ்தை தான். ஓகே வாங்க போகலாம்.
ஓகே வாங்க 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 நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம் கைஸ், அதனால் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே வாங்க வாங்க. இங்கே ஒரு சில்வர் செஸ்ட் இருக்குது. வெளியே எங்கள் அப்பா அம்மா கத்திட்டே இருக்காங்க, பேசிகிட்டே இருக்காங்க. அதாவது போல ரிவால்வர் கிடச்சிச்சு, நம்ம நாளைக்கு போய்ட்டு குழந்தைய காப்பாற்றிடலாம். கீழே 2 புல்லட் வேறு இருக்குது. நம்மளுக்கு ஒரு லக்கு தான், சமலக்கு. வீடு தெரிஞ்சுட்டு இவ்வளோ லக்கு. கல்டிஸ்டுக்கே அங்கே போகலாமா வேணாமா, ஒரே பயமாக இருக்குது. போயிட்டு ஏதாச்சும் இதுவாக ஆயிடுச்சுன்னா சரி வேணாம் வாங்க. ஐயோ இங்கே ஒரு கோல் இருக்க மறந்துட்டேன், கோல் எடுத்துக்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் இருக்குது, இது லேடிஸ் பாத்ரூம், அது நாட் கோயின்ஸு. இங்கே நல்ல வேலை லேடிஸ் பாத்ரூம் தெரிஞ்சிட்டேன். கேரவல் இன் டவுன், நம்மளுக்கு அதெல்லாம் அவ்வளோ இல்லை. அது படி அட போங்கடாங்க, நான் அதோட பெரிய படி வச்சுருக்கேன். ரூபி செஸ்ட்டில் கிடச்சது. சரி நான் போல எனக்கு கல்டிஸ்க்கு எங்கள் அட்டாக் பண்ணேன். முதல்ல போயிட்டு இவனை தான் சாப்பிடுவோம். சாப்பிட ஆரம்பிச்சுன்னா அது ஹெல்த் கம்மியாக தான் இருக்குது. போடு, நல்ல வேலை நம்மக்கிட்ட இந்த ரூபி செஸ்ட்லேருந்து ஆர்மர் இருந்துச்சு, இல்லைனா இப்பயே நாங்கள் செத்துருப்போம். முதல்ல செஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். குடாச்சு கச்சா நல்லாயிருக்கும். ஃபயர்க்குன்னு போயிட்டே போதும், நம்ம போயிட்டு அதுன்னு போகணும் ஃபயருக்கு. குட் சாக் மறுபடியுமா? ஏடா ஒய் வெயிட் பண்ணுங்க, இது அந்தரா கொடுத்துருங்க. இதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படியே கரெக்டாக. அப்புறம் ஃபயரில் போடலாம். நம்ம காயின்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். காயின்ஸ் வச்சு நம்மளால் சில இதுக்கெல்லாம் வாங்க முடியும். ஒருத்த வருவான், அவங்கள்ட்ட கொடுத்தோன்னா தருவான். ஓகே வாங்க மறுபடியும் போய் கேம்பில் போயிட்டு அங்கே ஒரு வீடு இருக்குது பார்த்துட்டேன். அது மாதிரி இங்கே ஒரு கோல் இருக்குது, எடுத்துக்கலாம். வாங்க வாங்க வாங்க, அது வீடு இருக்குது, கண்டிப்பாக செஸ்ட் இருக்கும். வாங்க வாங்க போகலாம் போகலாம். செஸ்ட்டு இருக்குமா தெரியலையே, இதுதான் நல்லது தான். இல்லை கைஸ், இதெல்லாம் வேஸ்ட் வீடு போல். சரி ஓகே, நம்ம இங்கே இருக்கிற ஒரு இது வேறு இருக்குது, எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் அங்கே ஒரு வீடு நம்ம எடுத்துட்டோம். சரி நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் நிறைய தேவைப்படுது. இங்கே வேறு நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க கைஸ். நம்ம வீடு எடுக்குது அவங்களுக்கு பிடிக்கல போல. வாங்க வாங்க வாங்க. இங்கே ஒரு இது ஸ்க்ராப் இருக்குது. ஐயோ போச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? ஐயோ பின்னாடி தோத்துதா? அங்கேயே போயிடுச்சு. ஆமாம், நான் அட்டாக்கே பண்ணல, எப்படி ஹெல்த் குறையுது தெரியலையே. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு, எதுவுமே பண்ணலாம். அது எப்படி ஹெல்த்? இப்போ புரிஞ்சிச்சு கைஸ். இந்த ஆர்மரில் என்ன பார்த்தீங்கன்னா முள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது ஹெல்த்தை குறைக்குது கைஸ். நான் இந்த பண்டி பக்கத்தில் போய் நிற்கிறேன், சாப்பிட்டான்னு பார்க்கலாம். இன்னும் ஆகலை, 10 மணி ஏதோ ஆகுது. சரி விடுங்க, ஏதோ கிரிச்சாக இருக்கும். இப்போ நம்ம எத்தனை வந்து எல்லா பொருளையும் இதில் போட்டுடலாம். போடு 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 போடு. கேம்பில் போட வேண்டியதெல்லாம் தூக்கி அதில் பிடிச்சிருக்கேன். வாங்க வாங்க வாங்க. இதில் இந்த ராம்லாம் வந்துடக்கூடாது. ஏன்னா இப்போ எனக்கு ஒரே பயம் என்னன்னா கேம்ப் அனுப்பிச்சிடக்கூடாது. கேம்ப் வந்துச்சுன்னா நம்ம செத்தோம். கேப் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும் கைஸ். நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி கிராஃப்டிங் மேட்ச் அப்கிரேட் பண்ணிவிட்டு நம்ம பெட்டு கட்டலான்னு இருக்கோம். பிளாட் கட்ட முடியாது போல. ஓகே, பெட்டை மட்டும் கட்டிடலாம். நாளைக்கு போய் நம்ம குழந்தைய காப்பாற்றலாம். இன்றைக்கே போயிருக்கணும், எக்ஸ்ப்ளோரிங்லேயே விட்டேன். ஓகே வாங்க வாங்க, எது சாப்பிட்டு ஸ்டெம்பாக போகலாம். நம்ம கொஞ்சம் மரத்தை விட்டுடலாம். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு நிறைய செஸ்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு ஒரு செஸ்ட்டில் கூட குடாச்சு கிடைக்கல. ஓகே, அப்படியே மறுபடியும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். டைமை நம்ம ஒரு செகண்ட் கூட வேஸ்ட்டே பண்ணக்கூடாது, வச்சு பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளால் கொஞ்சம் ப்ரோ லெவலுக்கு போக முடியும். டைமண்ட்ஸ்லாம் வாங்கி கிளாஸில் வாங்கலாம். ஓஹோ, இங்கே ரைஃபிள் ஆமாம் இருக்கா? நைட்டு ரைஃபிள் இல்லை. நரி தொத்துதுரா. எது வெட்டி போடுறான்? 2 நரியா? ஒரு நரி தான் பல்லட் கிடைக்குமா? கிடைக்கலையே. ஸோ ஓகே, இங்கே ஒரு போல்ட் இருக்குது, எடுத்துக்கலாம். ஓய்யோ ஓய்யோ, லைட் ஆன் பண்ணுறா. போ 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 நீ. ஐயோ
ஏன் வருது இன்னும்? அதான் லைட் ஆன் பண்ணல போனல. அப்படியே நிறைய இது வருதுன்னா கூட பாபா பாபாய் கடா குட் பாய். டியருக்கு நம்ம பயப்பட மாட்டோம் சொல்ல மாட்டேன். ஒரு டியரு 2 நதி துரத்துட்டே ஒரு 3 நதி. ஐயோ ஓடிடலாம் வாங்க காய்ஸ். ஒரு காயில் ஆயிடுச்சு போல். நல்ல காயில் ஆயிடுச்சு. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ராப் இருக்குது. ஓகே வாங்க நம்ம போயிட்டு குழந்தைய காப்பாற்றலாம். இப்போது நான் நிறைய பேர் பண்ணுறதுக்கு தான் போய் இந்த மேலே ஏறி கன் அடிச்சு விட வேண்டியது தான். நின்றுக்கோங்க. சரியில்லை ஸ்ட்ரைட்டாக போய் அடியை போடலாமா? செத்துட்டேண்ணா வேணாம், நம்ம மேலே இருந்தே கொடுக்கலாம் அடியை. ரைஃபிள் வச்சுருந்தேன். ஓஹோ காய்ஸ் நான் ரிவால்வர் வச்சுருந்தேன் நினச்சிட்டு இருக்கேன். ரிவால்வர் வச்சுல. ஐயோ ரிவால்வர் எடுத்தனா இல்லையா? கிடச்சிது ஏதோ ஒரு இடத்துல. காய்ஸ் நான் ரிவால்வர் எடுத்தனா இல்லையா? என்னாச்சு ரிவால்வர்? நான் கேம்பில் தான் போட்டேன் ரிவால்வரை. காய்ஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு இடத்துல கிடச்சிது ரிவால்வரு. கேம்பில் தானே போட்டேன்னா ரிவால்வரை? எங்கே இல்லையா? இப்போ ரிவால்வர் எங்கடா போட்டேன் நான்? ஒரு செஸ்ட்லேயே விட்டு வந்துட்டணும். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். இந்த இடத்துல தான் கரெக்டாக போய் விட்டு வந்தேன் நினைக்கிறேன். காய்ஸ் ரிவால்வர் கிடச்சிது. நான் கூட அவங்களுக்கு சொன்னேன் அந்த எப்படி சொல்கிறது பார்க்கானதான் எனக்கு கிடச்சிது ரிவால்வரு. எங்கே போச்சு அந்த பார்க்கு? வாங்க போகலாம். அது வரைக்கும் அந்த பார்க்கு பார்த்துட்டேன். இங்கே தான் எனக்கு கிடச்சிது ரிவால்வரு. எடுத்தனே இல்லையா? அது தோதா கைஸ் இருக்குது தானே பார்த்து பயந்துட்டு என்ன ரிவால்வரை காணும். குப்பை தொட்டியில் வச்சுருக்கோம். ரிவால்வர் கொஞ்ச நேரத்தில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். சரி எங்கே போச்சு? அது ஒரு சைடு போனோம். எனக்கு அவர் என்ன சொன்னான்னா 30 days சர்வே பண்ணுங்க ப்ரோ, மறக்காமல் அப்படியே குழந்தைய காப்பாதுன்னு சொன்னாங்க. குழந்தைய காப்பாற்றிலாம் 30 days சர்வே பண்ணுறதா கஷ்டம் போல். நம்ம குழந்தைய காப்பாற்றிட்டு நெக்ஸ்ட் டே நம்ம கேம் ப்ளே முடிச்சுக்கலாம். பார்ட் 2ல் கண்டினியூ பண்ணலாம் கைஸ். 30 days சர்வே பண்ணால் 30 days சர்வே பண்ணலாம். ஆனால் என்னென்னா அவங்க வந்து ரொம்ப நேரம் வீடியோ போடாதீங்கன்னு சொன்னார் அவர். அந்த டிப் போடு. ஐயோ 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 தொத்துதே ஐயோ சரி அடிப்போம். வேண்டாம் மாமண்டா ஒத்தையில் நிற்கிறேன் ஏமாண்டா. ஓகே ஒரு ஊல்ஃப் பேக் கிடச்சிருச்சு. சூப்பர். நாளைக்கு தான் அட்டாக் வருவான். அந்த அட்டாக்கு தான் சாப்பிட்டாச்சு கைஸ். ரிவால்வரை யூஸ் பண்ணாமலே கொண்டுட்டோம். அதுவே நான் ரிவால்வர் போய் தேடுறது. எங்கே செஸ்ட்டு இருக்கும் அதுலேயே அது குட்ஸாக கிடைக்குதான்னு பார்க்கலாம். அது குட் ஆக்ஸு. அப்படியே இங்கே வந்து மறுபடியும் ரிவால்வரா? ஏன் நான் கொடுத்தது அப்படி? நம்ம சாக்கில் போட்டுட்டு போகலாம். அங்கே போகலாம். மேலே பண்ண நிறைய இதெல்லாம் இருக்கும். இது அட்டாக்கு என்ன பண்ண போடணும்? ஹெல்த்து வேறு இல்லை. பரவாயில்ல பார்த்துக்கலாம் வாங்க. ஆமாம் இன்னும் நிறைய சாப்பாடு இருந்துச்சு. எங்கே போச்சு? அது இருக்குது. ஸ்டோரிங்க கம்மியாக தான் பண்ண முடியும் போல். ஸ்டீக்கில் நிறைய எடுத்துடலாம். ஸ்டீக் தான் அதிகமாக தரும். ஓகே வாங்க கேம்புக்கு போகலாம். சாப்பாடு இல்லை. என்னது இது? ஓகே ஓகே புரிஞ்சிச்சு. இப்போ நம்மளுக்கு டிஃபென்ஸ் ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சுன்னா நம்ம வேலையை எதுவுமே பண்ண தேவையில்ல. கொஞ்சம் எழுத்து மட்டும் எடுத்துக்கலாம். எங்கே வராங்க அவங்க? ஆனால் வரவே இல்லையே. எங்கடா போனீங்க? டேய் வாங்கடா. அவன் ஒருத்த வரான். எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் ஃபஸ்ட்டு ஒன்று கூட வச்சிடலாம். எவ்வளோ பேர் வராங்க? 2 பேரா? 3 பேரில் வருவாங்க. வாடா டே. 2 பேரா? போன வருவானே. எங்கே போனாங்க? ஏன் மறைஞ்சிட்டு இருக்கானா? சரி கொஞ்சம் எழுத்து ஏற்றியாச்சு. படிக்கலாம். போடு 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 அடியே போடு. செத்துறாங்க. ஓ 2 பேர்தானா? அட பாருங்களா. இந்த 2 பேர் கடை இவ்வளோ சீனு. போங்கடா. இது சின்ன சாப்பாடு இருக்குது. இல்லை நான் நிறைய போட்டு வந்தேன். ஸ்க்ராப்பு தான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கேன். ஐயோ என்னாச்சு? திரும்ப சாப்பிடணும். சரி வாங்க பார்க்கலாம். நான் எடுத்தனே ரூபி செஸ்ட் கிடையாது நினச்சி பார்க்கல. எனக்கு நான் எப்படி சொல்கிறது ரேராக தான் ரூபி செஸ்ட். இதுக்கும் நான் ரூபி செஸ்ட்டு ஒரு 2-3 தடவை தான் எடுத்துருப்பேன் கேமில். அப்புறம் தான் அதிகமாக கற்றுச்சு. இப்போ செகண்ட் சைடில் காப்பாற்ற போகலான்னு இருக்கேன். இதே வெளியில் எங்கே இருக்குது செகண்ட் சைடு? காமிக்க மாட்டேங்குது. நல்லா காமிக்குமே மேலே. ப்ரோ என்ன ப்ரோ காமிக்க மாட்டேங்குது செகண்ட் சைடு?
காம்பஸ் பில்ட் பண்ணுமோ? சரி வாங்க காம்பஸை பில்ட் பண்ணிடலாம். காம்பஸ் பில்ட் பண்ணால் தான் வந்து காமிக்கும் போல். காம்பஸ் சண்டே போலாமல் காம்பஸ் பண்ணலாமா? எப்படி போடுவோம்? ஓகே இது வந்து பிளேஸ். ஓகே ஊஸ் கலெக்டர் வந்துட்டான். இங்கே நம்ம கொடுத்து குட் ஆக்ஸ் வாங்கிடலாம். இதை வச்சு சண்டை போகிற மாதிரி தான் கூட வாங்கிடலாம். லெதர் படியா இது எல்லாமே நம்ம இது குட் ஆக்ஸ் தான் இல்லை, அந்த குட் ஆக்ஸ் வாங்கிடலாம். இப்போ பாருங்க, இப்போ காமிக்க பாருங்க. மேலே காமிக்கணும், காமிக்கல, ஏன் காமிக்க மாட்டேங்குது புரியல எனக்கு. கிறிஸ் மேலே ஒரு அம்புக்குறி போட்டு காமிக்கும். ஏறிச்சு கைஸ், என்ன கைஸ் இப்படி பண்ணிவிட்டாங்க, அம்புக்குறி போட்டு காமிக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பில்ட் பண்ண கைஸ். சரி ஓகே நம்ம அப்படியே அவங்க ட்ரீஸ் பார்த்துட்டேன். நிறைய பேர் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. நான் அப்பயே ரைடு பண்ணிட்டேன் கால். ஸ்ட்ராங்கோல்டுக்குள்ளே போனால் ரைஃபிளு லேசருக்கான தான் தேவைப்படும். இந்த நியூப் லெவலில் இருக்கும்போது ஸ்ட்ராங்கோல்டுக்குலாம் போயிட்டு இருக்காது. அதே ஒத்தையாக போய் ஸ்ட்ராங்கோல்டு முடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். நம்ம நிறைய பேர் கூப்பிட்டு ஸ்ட்ராங்கோல்டுக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்களேன், இப்போ தான் குட் ஆட்ஸ் வாங்கினேன், மறுபடியும் விற்றா இப்போ குட் ஆட்ஸ்ன்னு தராங்க. புரியல, அப்படியே தான் எனக்கு இருக்குது. வாங்க வாங்க போகலாம் போகலாம். நெக்ஸ்ட்டு சைல்டு அங்கன்னு தெரியல, சைல்டு காப்பாற்றலாம் இருக்கேன் நான் போயிட்டு. ஆனால் அந்த சைல்டு காப்பாற்ற அல்ஃபா உல்ஃபா வரும், அதான் பிரச்சனை. பரவாயில்ல வாங்க. ஐயோ இந்த சைல்டு செகண்ட் சைல்டு எங்கே ப்ரோ இருக்குது எனக்கு தெரியலையே. இந்த சைடு போனால் ஃபுல்லாக ரேம்பு கிடடும். செகண்ட் சைல்டு எங்கே தான் போயிருக்கோம்? செகண்ட் சைல்டு வேர் ஆர் யூ? நான் உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் ரொம்ப சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறேன், கிடைக்கவே மாட்டேங்குது. டேய் எங்கடா செகண்ட் சைல்டு இருக்கா இல்லையாடா கேமில்? மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் பாருங்களேன், சுற்றி நான் டிடெக்டிவா எங்கே போச்சு? கைஸ் இங்கே பாருங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பியர் இதில் இருக்கிற இடம் இருக்குது. அங்கெல்லாம் போகிற அளவுக்குலாம் போகலை. இங்கே பாருங்க, இது ஒரு வீடு இருக்குது, நார்மல் வீடு தான் நினைக்கிறேன். வாங்க போகலாம் உள்ள. ஏய் இங்கே பாடுறா, என்னது குடாச்சு, எங்கே குடாச்சு போங்கடா. ஐயோ ஆல்ஃபா உல்ஃபு, இவ்வளோ ஆல்ஃபா உல்ஃபு எடுக்கு எனக்கு தோத்துது. ஐயோயோ எம்மாரியா காப்பாற்றுங்க. பார்த்துட்டு அதான் செகண்ட் சைடு வேணுமா? ஐயோ இல்லையே, 2 ஆல்ஃபா உல்ஃபு எனக்கு தோத்துனுச்சு. இப்போ ஒரு உல்ஃபு தோத்து. ஓகே வாங்க வாங்க, இது மேலே ஏறி கொஞ்சம் தப்பிக்கலாம். செகண்ட் சைடில் எங்கே தான் இருக்கும்? சரி நான் போவே இல்லை, இந்த சைடு போகலாமா? சரி வாங்க போவோம். செகண்ட் சைல்டு வேர் ஆர் யூ? ஐ எம் கம்மிங். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த பூண்டுகிற இடம் இருக்குது. ஐயோயோ லக்கு தான், ஒன்றுமே இல்லாமல் போனால் வேஸ்ட் ஆகிடுங்க. லைட் எடுறா, லைட் வச்சா கொஞ்சம் தெரியும், கண்ணால் தெரியும். ஐயோ ஏதோ ஸ்கிப்பு, ஏதோ ஒன்று இப்போ ஏந்துச்சு போல் காமிக்கிறாங்க. என்ன இருந்துச்சு? ராமு தோத்துது, ராமு தோத்து. நான் இருக்கிற இடத்துல கரெக்டாக வந்து ராம் வந்து நான் பிடிக்கிறதுக்கு. ஐயோ ஐயோ தாத்தா மாதிரி இருக்குதா? ஐயோ என்ன மாதிரி வருது, இந்த மாதிரி தான் டேஞ்சர் ஆச்சு. டேஞ்சர் பண்ணு டக்குனு கேம்ப் வருதுண்ணா. செகண்ட் சைல்டு அப்படின்னா எனக்கு தெரியவே இல்லை. கேம்ப் ஃபயர் அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன் நான். வெயிட் பண்ணுங்க, நம்ம மெட்டல்ஸ் எல்லாம் போட்டு இதில் போட்டுருக்கோம். மெட்டல்ஸ் இதில் போட்டா 25 மெட்டல்ஸ் இருக்குது. இது வச்சு நம்ம வச்சு பில்ட் பண்ணும்போது தான் பார்க்கலாமா? ஓகே இப்போ ஹுட்டு தான் நம்மளுக்கு பிரச்சனை போல கைஸ். இது ஆமோ கிரியேட்னு இது ஒன்று இருக்குது, இது என்ன பண்ணலாம்? சப்ளை கிரியேட்டா? ஓகே சப்ளை கிரியேட்னா எனக்கு என்ன தெரியும். ஆமோ கிரியேட் வந்து இதில் காமிக்குமே. சரி வெயிட் பண்ணுங்கள், என்ன பண்ண போகிறேன்? பெட்டு ஒன்று கிரியேட் பண்ண. பெட்டு நான் எழுந்து போட்டேன், ஓல்டு பெட்டு, அதுக்கும் 20 வுட்டு. சரி வுட்டு தான் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்குது, நம்ம வுட்டு தான் இப்போ விட்டோம். எனக்கு நான் ஒரு தடவை இன்னொரு நார்மல் ப்ளே டைம் அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மெடிக் கிளாஸு, அதில் நான் ஒரு நாள் ரூபி செஸ்ட்டோ இல்லை நார்மல் கோல்டன் செஸ்ட்டோ எடுக்கும்போது ஸ்டைன்ஸாக கிடச்சிருச்சு. அப்போது வந்துச்சு பாருங்கள் சந்தோஷம், செம்மையாக இருந்துச்சு. ஸ்டைன்ஸாக கிடச்சிச்சு, சூப்பரு.
என்ன கைஸ் ஒன்று 10 days கூட வரல, ஒரே ஒரு நாள் இருக்குமா? புரியல. டே 9 தானா? 3 மல்டிப்ளேயர் போடு. போடு டக்கிட. ஓகே இதுக்கே 25 minutes ஆயிடுச்சு. ஓகே அவ சொன்ன மாதிரி நல்லா 30 days சர்வே பண்ண முடியல. ஆனால் 2 சைல்டை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு சைல்டை காப்பாற்றினா அந்த கேம் பிளே முடிச்சுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து அவர் 30 days சர்வே பண்ணி ஒரு சைல்டு காப்பாற்ற சொன்னார். 30 days சர்வே பண்ண முடியல. சைல்டையாவது காப்பாற்ற முடியாதான் பார்க்கலாம். சைல்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணுமா? இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போனால் சைல்டு. ஓகே இந்த மாதிரி போனோம். இந்த மாதிரி போயிட்டிங்கன்னா அப்படியே சைல்டு வந்துடும். இப்படி காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு சாப்பாடு இல்லை. கேம்பில் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டு போகலாம். ஓகே வாங்க போகலாம். செகண்ட் சைடில் காப்பாற்ற வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கேன் கைஸ். என்னடா இப்படியே முடிக்கிற கண்டினியூ பண்ண முடியுமா கேட்குறீங்க? புரியுது, கண்டினியூ பண்ண முடியாது தான். ஆனால் வேறு வழி இல்லை. ரொம்ப நேரம் போட்டிங்கன்னா நீங்களும் பார்க்க மாட்டீங்க. அதான் ஓகே வாங்க வாங்க. இதோ உங்களுக்கு செகண்ட் சைல்டு பார்த்துட்டேன். செகண்ட் சைல்டை பார்த்துட்டேன். இங்கேருந்து தான் நான் ரூபிக்ஸ் ஓப்பன் பண்ணேன். ஃபாஸ்ட் வச்சு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல கைஸ். மறக்காமல் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஐயோ எப்பா எவ்வளோ ஆயிருக்கு. டேய் நான் இங்கே தான் வந்து அதுக்குள்ளே எப்போ கண்டுபிடிச்சிங்க என்ன? தெரியலையே சார். வாங்க சொல்லலாம். என்னோட 42 புல்லட்ஸ் இருக்குது. காலி பண்ணி தான் நினைக்கிறேன். நான் நார்மல் ஆல்ஃபா உல்ஃப்லாம் வந்து நிற்கிது. அதான் பிரச்சனை. டீ ஏன்னா இப்படி கொண்டாளிக்கிறீங்க? பயமாகுது எனக்கு. அவ்வளோ சொல்ல மாட்டேன். இப்படியே போய் கீழே போய் சண்டை போடுறதுலேருந்து இருக்குது. ஸ்டார்ட் ரெயின் தானே பண்ணு. தண்டர்லாம் பண்ணிச்சுன்னா ஓகே பார்த்துப்பேன். கொஞ்சம் பயம். தண்டர் பற்றினா செத்து போயிடுவேன். ஓகே அடிச்சு முடிச்சுட்டாங்க. கீழே போய்க்கலாம். ஓகே அல்ஃபா உல்ஃப் எல்லாத்துக்கும் அடிச்சிச்சு. ஓப்பன். இப்போ தான் நான் முதல் தடவை செகண்ட் சைல்டு காப்பாற்றுறேன். உண்மையாக சொல்கிறேன், முதல் தடவை செகண்ட் சைல்டு இது. ஏதாவது நான் ஃபஸ்ட் சைல்டில் வந்து நார்மலாக விளையாடும் போது காப்பாற்றிருக்கேன். செகண்ட் சைல்டு எதுவும் காப்பாற்றதே இல்லை. இப்போ தான் காப்பாற்றுறேன். டைமண்ட் போடு. எனக்கு இப்போ வேஸ்ட்டா வெளியே ஒரு யூஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதானே அன்னைக்கு போடு பாருங்க. போடு அப்படியே போடு. கட்டுச்சு. வாங்க நான் உங்களுக்கு போயிட்டு அப்படியே இதோட கேம் பிளே முடிச்சுக்கிறேன். கேம்பில் போய் விட்டுட்டு கேம் பிளே முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இதுக்கே 1/2 hour கிட்ட வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ப்ரோ நீங்கள் சொன்னீங்களே ப்ரோ, கமெண்ட் பண்ண ப்ரோ. உங்கள் பேர் எனக்கு என்னன்னு தெரியாது. நீங்கள் எதுவும் எஃப்ல ஸ்டார்ட்லேருந்து எதுனா போட்டுச்சு கமெண்ட்டில் பார்க்கும்போது. தேங்க்யூ ஃபார் கமெண்டிங். அது எனக்கு இது டிப்ஸெல்லாம் கொடுத்துருது. அதனால் நீங்கள் 30 days சர்வே பண்ண சொன்னது ஓகே தான். ஆனால் அவ்வளோ நேரம் என்னால் சர்வே பண்ண முடியாது நீங்கள் சொன்ன 10 to 8 minutes. ஸோ ஓகே பாய். நான் இதோட இந்த கேம் பிளே முடிச்சுக்கிறேன். இந்த கேம் பிளே ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி. ஃபுல்லாக பார்க்கனாலும் பரவாயில்ல. சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் இது மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன கேம் வேணும்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்ட் 2 எதை போடலாம்? பிளாக்ஸ் ஃபுட்ஸா இல்லை 99 days இல்லை உங்களுக்கு எந்த கேம் வேணுமோ சொல்லுங்கள். நான் இப்போ ரோபாக்ஸ் இல்லாத கேம் கூட போடுறேன். ப்ளீஸ் மறக்காமல் சொல்லுங்கள். அது பிசி கேம்லாம் சொன்னீங்கன்னா அதனால் போட முடியாது. சரி மொபைல் விளையாடுற கேம்லாம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக போடுவேன். ஓகே காய்ஸ் இதெல்லாம் நம்ம கேம் பிளே முடிச்சுக்கலாம். பாய். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். ஐயோ ஓகே பாய் காய்ஸ்.